போன சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா கொகுசிபா அவனோட கிமிலை கிளியறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்டாக்கையே போட்டிருப்பான். ஸோ அந்த அட்டாக்கில் பார்த்தோம் அப்படின்னா சனிமையோட 2 விரல் வந்து வெட்டப்பட்டிருக்கும். அந்த சனிமை என்ன சொல்லுவான் அப்படின்னா, போச்சுடா போச்சு, கியோமே மட்டும் இந்த அட்டாக்கை தடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக 2 கையுமே போயிருக்கும். நான் கொஞ்சம் இந்த பேட்டில் ஃபீல்டில் கவனமாக இல்லை அப்படின்னா, இல்லை இன்னொரு டேமேஜ் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்டில் ஃபீல்டில் ஒரு தொல்லையாக நான் மாறிடுவேன். பட் என்னால் இப்போ இருக்க நிலைமைக்கு நான் இதை வந்து டாஷ் பண்ண முடியுமா, அவனோட ஸ்வாடை உடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள பல குழப்பம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை மானிட்டர் பண்ணுவாங்களே. ஸோ அவங்க வந்து கிரேயோட தங்கச்சியை பார்க்குறாங்க. ஸோ கிரே யாருன்னு நீங்கள் சீசன் 3 சீசன் 4 ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ நம்ம ககையோட பையன் கிரேயோட தங்கச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன டான்ஜரோ கீ வேணா அங்கே அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. பட் நம்ம கிரே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு டான்ஜரோ கீ வந்து பார்த்தோம் அப்படின்னா மூசானை தேடி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்பர் மூன் ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற 4 பேருமே பார்த்துப்பாங்க, அவங்க தான் ஜெயிச்சாகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நம்மளோட மெயின் கோல் பார்த்தோம் அப்படின்னா மூசானை நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்படியே இங்கே காட்டுறாங்க, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7வது பாம்பு போடுவான். இவங்களுக்கே ஆச்சரியமா போயிடும், எப்படா இவன் இந்த பாம்பு போடுறான். அண்ட் இந்த பாம்பில் பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் ரேஞ்சுங்கிறது பயங்கரமா இருக்கும், ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து 8வது பாம்பு போடுவான், அடுத்து 9வது பாம்பு போடுவான், மாத்தி போட்டுட்டு இருப்பானா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, டே எத்தனை பாம்புலாம் நீ வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பானுங்க. அண்ட் அதே சமயத்துல மாத்தி சனிமை அடி மேல அடி வாங்குவாரா. இந்த படி கியோமேல தடுக்க முடியாது, ஏன்னா கியோமேக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த படி அட்டாக் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்பதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த படி 10th பாம்பு போட்டுட்டு இருப்பான். ஸோ நம்ம கொகுசிபாட பார்த்தோம் அப்படின்னா 10 பாம்புக்கு மேலே இருக்கு. ஸோ 10th பாம்பில் வந்து சனிமை வந்து முடிவு பண்ணிடுவான், ரைட்ரா இங்கே நம்ம தொல்லையா இருக்கிறதுக்கு சாவறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவ்வளோதான்டா சனிமை செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அந்த இடத்துல மியூச்சர் வந்து உள்ளார வந்துடும். மியூச்சர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கே பாருங்க போனது உங்க 2 விரல் தான், கை இருக்கிற சண்டை போட்டு தொலையாண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அண்ட் அதே சமயத்தில் கென்யா வந்து அங்கே பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன முடிவு பண்ணுவான் அப்படின்னா, போன தடவை அடிச்ச மட்டும் அடிச்சிருவாடா, எனக்கு வேற பயமா இருக்கு, நான் சப்போஸ் இப்போ ஒரு ஆசிராவா இருந்தேன் அப்படின்னா பல பேட்டில் வந்து நான் பார்த்துருப்பேன், அதனால பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். பட் இப்போ என் காலு கையெல்லாம் நடுங்குது, என்னால் என் பாடியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அப்கோர்ஸ் கென்யா வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பேடி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே போனது கிடையாது. அண்ட் போன தடவையுமே பார்த்தோம் அப்படின்னா கென்யோட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டியிருப்பாங்க. நீங்கள் சீசன் 3 பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா இந்த போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் தலையெட்டிருப்பான், ஃபர்ஸ்ட் டைம் என் தலையை வந்து ஜாலியாக சுட்டிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈட்டி கூட விளையாட கொஞ்சம் அடி வாங்குற மாட்டை காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த இன்னும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இங்கே பாதிக்குது அவனை. எப்படி சொல்றது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வீக்கா இருக்கேன்னு புலம்பிட்டு இருப்பான். ஸோ அப்படி வீக்கா இருக்கேன்னு புலம்புறப்ப யார் ஞாபகம் வருவா அப்படின்னா, நம்ம டான்ஜரோ ஞாபகம் வருவான். ஆக்சுவலா டான்ஜரோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, த வீக்கஸ்ட் பர்சன் ஆஃப் கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பர் மூன் 6 கூட ஃபைட் பண்றப்ப இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும்ல நம்ம டான்ஜரோக்கு. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணா, எந்த மாட்ட பயந்தான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ அதை மாதிரி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவன் நினச்சி பார்த்துட்டு என்னால் முடியும்டா, நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக என்னால் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா கொகுசியோட ஸ்வாடத்துக்கு சாப்பிட்டுருவான். ஸோ இது கூட பார்த்தோம் அப்படின்னா கென்யாவோட பண்ணிட்டு இருக்க அந்த வீடு கியோமையை காட்டுறாங்க. ஸோ அந்த வீடு கியோமைக்கு பார்த்தோம் அப்படின்னா அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கு. எந்த பாம்பு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 16 பாம்பு போயிட்டு இருக்கு. புரியுதா? 16வது பாம்பு போட்டிருக்காங்க. அண்ட் அப்படி போட்டுட்டு இருக்கப்ப இந்த போட்டு பார்த்தோம் அப்படின்னா கியோமைக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது இவனோட டெக்னிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு, அடுத்தடுத்த பாம்பை போட்டுக்கிட்டே இருக்கான், இவன் எத்தனை பாம்பு தான் வச்சு தொலைஞ்சிருக்கான். அண்ட் அது மட்டும் கிடையாது, என்னால் பார்த்தோம் அப்படின்னா டாஜ் மட்டும் தான் பண்ண முடியுது, நான் அட்டாக் பண்ணி திங்க் பண்ணுறக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அட்டாக் வந்துடுது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நான் கொஞ்சம் விட்டேன் அப்படின்னா செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் இவனுக்கு ஏதாச்சும் டிவைன் பவர் இருக்கா, ஏன்னா என்னத்தை தான் அவன் பார்த்து தொலைகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பான். ஸோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, நம்மளோட சென்சஸ் எல்லாத்தையுமே ரிஃபைன் பண்ணணும், ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பான். அண்ட் டீமன் செய்யறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனாலே செய்ய முடியும். சொல்ல போனோம் அப்படின்னா டீமனே ஹியூமனோட ஒரு ஃபார்ம் தான். லிட்டரலாக ஹியூமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரீத்திங் யூஸ் பண்ணுறதுனால டீமனாவே மாறிடுவாங்க, டீமனே கொல்லக்கூடிய அளவுக்கு சத்தியம் வாங்கினாலும் மாறிடுவாங்க. எனக்கு என் கண்ணு வேணா தெரியாமல் இருக்கலாம், பட் என் கண்ணு எனக்குமே தப்பான பாதையை காட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வேர்ல்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இவனுக்கே ஷாக் ஆயிடும், என்னடா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியர் இமேஜாக கிடைக்குது, என்னது இது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பான். அண்ட் இந்த பேட்டில் இங்கே போயிட்டு இருக்கா அப்படியே மியூச்சரை காட்டுறாங்க. மியூச்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அப்படியாச்சும் அவனோட அட்டாக் வந்து ஸ்டாப் பண்ணால் போதும், இந்தபடி கியோமே சனிமை 2 பேருமே பார்த்தோம்னா உள்ளார பூந்துருவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறான். சரி இவன் போயிட்டு இருக்க பார்த்தா கியோமைக்கு வந்து புரிஞ்சு போயிருது. கியோமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சனமி அப்படி சொல்லி கத்துவானா, சனமிக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒன்னா அட்டாக் பண்ண போவாங்க. ஸோ இந்த பிளான் வந்து கொகுசிபாக்கும் புரிஞ்சு போயிடும், என்னடா ஒன்னா வரீங்களா வாங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் 14வது பாம்பு போடுவான். ஸோ போணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போவாங்களா. இந்தபடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்படி பரபரப்பாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூஸு பீடு இருக்குல்ல. ஸோ ஜூஸு பீடுனா ஒன்றும் கிடையாது, நம்ம கியோமை புத்த எப்படி சொல்றது அப்படின்னா புத்த செயின் மட்டும் ஒன்று போட்டிருப்பார்ல, அது பேர் தான் ஜூஸு பீடும்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தூக்கி போட்டிருப்பாரு. இவனுக்கு வந்து புரியாது எப்படா இவன் தூக்கி போட்டாலும் சொல்லி கொகுசிபாக்கு புரியாது. பட் அது வந்து கையில் பட்டோன்னா அதை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த சமயத்தில் சனமி என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் ஒரு அட்டாக் போட்டுருவான். அந்த அட்டாக் டாஷ் பண்றப்ப பார்த்தோம்னா கியோமே ஒரு அட்டாக் போட்டுருவாரு. இந்த மாதிரி கியோமே அட்டாக் போட்டதை கவனிச்ச இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மியூச்சரோட அட்டாக்கை மறந்துடுவான். ஸோ மியூச்சர் வந்து ஒரு அட்டாக்கை போட்டுருவான்.
புரியுதா? 3 பேருமே அட்டாக்கை போட்டுருவாங்க சின்ன ஒரு ஜோசி வீடால. என்னப்பா கொகுசிபா இப்படி பண்றியப்பா. அண்ட் இந்த சமயத்தில் பார்த்தா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. இவனோட கண்ணு என்ன இப்படி இருக்கு, ஒருவேளை நான் பார்க்கறது இவனுமே பார்க்கறாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பயம் வந்துடும். அண்ட் அதே சமயத்தில் இவனை கியோமிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இவன் வந்து நான் பார்க்கறத பார்க்கறான், பட் இப்போதான் அவன் பார்க்கறான். இந்த பேட்டில் ஃபீல்டில் அவன் கற்றுக்கிட்டான். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நடக்கக்கூடாது நிறைய விஷயம் நடக்குது, நம்ப முடியாதெல்லாம் நடக்குதுடா. பட் என்னதான் இப்படி நடந்தாலுமே என் தலைக்கு இன்னும் எவனுமே ஏமிக்கல, லைக் என் தலையை எவனால் தொட முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த போட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப நேரமாக குறி வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போதைக்கு நான் சொல்லாமா வேணாமான்னு குறி வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த போட்டு பார்த்தோம் அப்படின்னா அவன் 16வது பம்ப் போடுவான். இப்போதைக்கு நம்ம மியூச்சுவல் அண்ட் கெனியோட பிளான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவன் வந்து அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா கொகுசிபோ வந்து அவன் எப்படியாச்சும் ஸ்ட்ரகிளான ஒரு நிலைமைக்கு நின்னதுக்கப்புறம் அவன் அட்டாக்கை ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா இவன் வந்து சுற்றணும். புரியுதா? கெனியை வந்து சுற்றணும். ஸோ இதுதான் அவங்க பிளான். இவனுமே சுடுறான். பட் என்னதான் இவன் சுற்றிருந்தாலுமே நம்ம கொகுசிபோக்கு தெரிஞ்சு போயிருது. என்னடா இது எங்கேருந்துடா புல்லட் வருது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கெனியாவை பார்ப்பான். என்னடா இது இவன் புதுசாக இருக்கான், யாரா இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இவனுக்கு வந்து திடீர்னு பார்த்தோம்னா பிளட் டீமன் டெக்னிக் அட்டாக் ஆயிரும். ஸோ அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்தோம்னா மரம் வர ஆரம்பிச்சிடும். என்னது இது உண்மையிலே ஒரு பிளட் டீமன் ஆட்டா? ஓ என்னோட ஸ்வாடையும் அந்த உடஞ்ச ஸ்வாடையும் முடி தின்ட்டானா இவன், அட பிளட்டி ஃபிளெக் டீமன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாடா. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப இவனுக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மாதிரி அப்படி கோவமாக வரும், இரிட்டேஷனாக வரும். அப்படி ஒரு டிஃபீட் ஆகிறப்போ ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த சுச்சுவேஷன் எல்லாமே கலந்து வருமா இவனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக போயிடும். அன்னைக்கு பார்த்த மாட்டேன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவான். ஸோ இவன் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளட் மூன் நைட் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இவன் வந்து யொரிச்சியை பார்ப்பான். ஸோ யொரிச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வயசாயிருக்கும். டேய் நீ தாண்டா என் சின்ன தம்பி, என்ன இப்படி உனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஸோ இங்கே பாரு நம்ம 2 பேருமே பார்த்து ஒரு 6 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சாரி 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஸோ யொரிச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த வயசுல எப்படி வாழ்றான் அப்படிங்கிறது இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு மார்க் இருக்கிறவன் 25 வயசுல செத்துருவான். இவன் எப்போ இன்னும் வாழ்றான், இவனை பார்த்தா ஒரு 60 வயசு கிழவனோட மோசமா இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் எனக்கு புரியல. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க அந்த படி யொரிச்சி வந்து அழுவாரு. ஸோ யொரிச்சி அழுவுறத பார்த்தோன்னா இவனுக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் யொரிச்சி பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அவன் பேசுறதா இருக்கட்டும், அவனோட ஏஜா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இவனுக்கு வந்து ஒரு மாதிரி பாவமா இருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம கொகுசிபோக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கோவமே யொரிச்சி மேலே இருக்காது. பட் அதே சமயத்தில் இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா யொரிச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் எமோஷனை காட்டாத ஒருத்தன். இந்த எமோஷனை மூடிக்குள்ள அப்படியே மறைச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மட்டும் ஒரு ஆளு. பட் இவன் அழுவுறத பார்த்தோன்னா அவங்க அண்ணனான இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. மிச்சகாட்ஸுக்கு என்னடா என்னைய போட்டு குழப்புறாங்க. இவன் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி கிடைக்குது, நான் ஒருவேளை தப்பான பாதையில போறேனா அப்படின்னு மாதிரி கொகுசிபோவே ஒரு நிமிஷம் யோசிப்பானா பார்த்துக்கோங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில யொரிச்சி அழுவுறதே பார்க்கறானா பார்த்துக்கோங்க. பட் அதே சமயத்தில் இவன் பார்த்தோம் அப்படின்னா டீமன் ஸ்லேயரா தான் இருக்கான் இன்னுமே. ஸோ இவன் லாங்கஸ்ட் டீமன் ஸ்லேயரா இருக்கிறதுனால இவனை கண்டிப்பாக நான் போட்டு தள்ளி தான் ஆகணும், வேற வழி இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு எடுத்திருப்பான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அட்டாக் ஆர்மனை ரெடி பண்ணுவான். அந்த அட்டாக்கை தோற அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அவன் கத்தியை தோறப்ப அந்த ஏர்ல இருக்க ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரெசன்ஸ் அவனுக்கு ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்க்குறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து ஒரு போடுவான் பாருங்க, அவனோட தலை வந்து ஒய்டு ஓப்பனா மாறிடும். ஸோ இவனுக்கு வந்து உண்மை புரியாது. எதுக்கு எப்பயுமே நீ தான் இருக்க, எதனால நீ வந்து ஸ்பெஷலா இருக்க, இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா உனக்கு வந்து 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னுமே அந்த மார்க் இருக்கும் உனக்கு, நீ உயிரோட தான் இருக்க, இதனால நீ ஸ்பெஷலாக இருக்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உனக்கு வந்து ரொம்பவே வயசாயிடுச்சு. உன்னோட டெக்னிக் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக மாறல, உன்னோட ஸ்பீடு மாறல, உன்னோட பவர் மாறல, நீ பிரைமாக இருக்கப்ப எப்படி இருந்தியோ இப்பயும் அப்படிதான் இருக்க. பட் எப்படி தாண்டா நீ இருக்க, எதனால நீ ஸ்பெஷலாக இருக்க, உன்னோட டெக்னிக் வந்து ஹோலி டெக்னிக்காக இருக்கு. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ஹோலி காட் டெக்னிக் வாங்கல, ஸோ அந்த மட்டும் ஒரு டெக்னிக்காக இருக்கு. என் ஃபிளாஷ்பேக்லாம் மண்டையில வந்து போகுதுரா. அண்ட் நீ மட்டும் தாண்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லா எல்லாருக்குமே இருக்கா, எப்படா இருக்கா, நீ எப்படா காடல சூஸ் பண்ணப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறாமையில பொங்கி எழுவாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ பொறாமை. ஸோ அந்த மாட்டை வந்து பொங்கி எழுவானா இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. பட் இன்னொரு அட்டாக் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ இருக்க அவன் கோவத்துக்கு போய் சண்டை போட்டாங்கன்னு சொல்லி முடிவு எடுத்தாலுமே யொரிச்சி வந்து கொகுசிபோக்கு மேலே இன்னொரு அட்டாக்கை போட்டா அப்படின்னா கொகுசிபோ காலி, அந்த ஒரு நிலைமை. ஸோ இப்போ நான் தப்பிக்கிறதா ஓடுறதா இல்லை அட்டாக் பண்ணதா தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பான் கொகுசிபோ. ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், ரைட்டா என் தம்பி கையால் நான் சாவம் போகிற போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானா. பட் அதே சமயத்தில் அடுத்த அட்டாக் சுத்தமாக வரல. அஃப்கோர்ஸ் நம்ம யொரிச்சி பார்த்தோம் அப்படின்னா வயசானதுனால லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் டெத் அடைகிறாரு. அண்ட் அவர் டெத் அடைகிறப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாடு கீழே போடலை, அண்ட் அவருமே கீழே விழுவல, ஒரு கம்பீரமாக ராஜா மட்டும் அப்படியே நின்றுக்கிட்டே சாவுறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யொரிச்சியோட டெட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. யொரிச்சி செத்துட்டான்.
இன்னும் ஒரு செகண்ட் அவன் உயிரோடு இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கொண்டிருப்பான், நான் கண்டிப்பாக தோற்றுருப்பேன். இப்போ அவன் செத்துட்டான் அப்படின்னா நான் ஒரு டீமன், நான் எப்போ வேணால் உயிரோடு இருப்பேன், லைவ் லாங்கில் வாழுவேன். பட் அவன் செத்துட்டான் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு ஆனரபிள் டெத்து கிடைக்கும்? எனக்கு இனிமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆனரபிள் டெத்தே கிடைக்காதா? அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யார்ட்டையுமே தோக்க மாட்டேன். ஸோ அப்படி தோக்கலை அப்படின்னா நான் கண்டினியூவாக வின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி நான் வின் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோடய ஃபார்மை யார்ட்ட நான் காட்டுறது? என்னாச்சு? இந்த உலகத்தோட பிக்கஸ்ட் எப்படி சொல்கிறது அப்படின்னா பெரிய டீமன் ஹண்டர் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதெல்லாம் நினச்ச போது கத்துவான் பாருங்க, ஆன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருப்போம். எல்லாருமே பக்கத்தில் இருப்பானுங்க, பக்கத்தில் இருப்ப பெரிய அட்டாக் லேண்ட் பண்ணுவார். சொல்ல போனோம் அப்படின்னா இந்த போட்டு கியோமே அண்ட் சனமி 2 பேருமே பறப்பாங்க, அவங்களுக்கு ஏற்றப்பல அவ்வளோ அட்டாக் வரும். இந்த போட்டு இவன் இருக்கால மீச்சரோட டார்ஸ் வந்து தனியாக அப்படியே வெட்டிடும். அண்ட் அதே சமயம் கென்யாவோட உடம்பு பார்த்தோம்னா 2ஆக பொழந்துரும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோம்னா மாறி மாறி இருக்கும். நம்ம கொக்குசுபா பார்க்கறதுக்கே பார்த்தோம்னா எப்படி சொல்கிறதே தெரியாதுங்க, ஒரு மாதிரி விகாரமாக எப்படி பாருங்க, நீங்களே பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய நிலைமையில நிற்பான். அண்ட் நம்ம மியூச்சருக்கோ சாக்கிரும், என்ன எல்லா பக்கத்தும் ஸ்வாடா, நம்ம இவ்வளோ நேரமாக ஒரு ஸ்வாடுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ இத்தனை ஸ்வாடு இருந்திருக்கு, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? நம்ம செத்துட்டோம், அவ்வளோதான், நான் சாக போகிறேன். நான் எந்த வழியுமே பார்த்தோம்னா யூஸ் கிடையாது, எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். பட் எப்படி? நம்ம கியோமே அண்ட் சனமி 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க சாவர வரைக்கும் சண்டை போடுவாங்க. பட் நான் அந்த மாட்ட விட முடியாது, ஏன்னா மூசா நீனமே இருக்கான். நம்ம இவன்கிட்ட சுற்றுறோம் அப்படின்னா மூசா நீ தோக்கடிப்பா, என்ன பண்ணுறது? நான் எல்லாத்தையுமே பார்க்கணும், எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்னொரு டெக்னிக்கா இவன் இப்படி போட போகிறான், இன்னொரு டெக்னிக் நான் போட விட மாட்டேன். அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணும் அப்படின்னா மியூச்சரோட கையில் இருக்க ஸ்வாட் வந்து ரெட்டாக மாறும். நம்ம கொக்குசுபாக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா இது ரெட்டாக மாறிடுச்சு, எப்படி இது ரெட்டாக மாறிடுச்சு? அண்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட இட்டர்னல் ஆர்கனத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா எரிச்சிட்டு இருக்கு, என் பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை பார்க்குற சமயத்தில் சனமி என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட டெக்னிக் வந்து போடுவான். கரெக்டாக எப்பயும் போல டாஞ்சருக்கு ஆகும்ல, அப்படியே பக்கத்தில் வந்து கழுத்துக்கிட்டு வந்து அப்படியே நின்றோம். ஸோ அது இங்கே ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் சனமியோட டெக்னிக் வந்து அவன் கழுத்துக்கிட்டு போய் ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. அண்ட் இப்படி இருக்கிறப்ப இந்த படி கென்னியா பார்ப்பான், எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, என்னோட புல்லட் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அவன் உடம்புல தான் இருக்கு, நான் எப்படியாச்சும் பிளட் டீமன் டெக்னிக் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். பிளட் டீமன் டெக்னிக் சொல்லிட்டு இவன் கத்துவான் பாருங்க, அந்த போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். டெக்னிக் ஆக்டிவேட் பின்னாடி அப்படியே மரமலைக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து இவன் கவனிச்சிடுவான், என்னடா இது மரமலைக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பான் பாருங்க. கேம் வந்து ஒரு அட்டாக் போடுவாரு, கரெக்டாக அவன் தலையிலே வந்து அடிக்கும். ஸோ அப்படி அடிக்கிறப்ப இவன் கத்துவான் பாருங்க, ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. இந்த போய்ட்டு இவருக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, எந்த இளவடா செஞ்சாங்க, அவன் கழுத்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா, மாற்றி அடிப்பாங்க. இந்த போய்ட்டு ஸ்ப்ளெயில் வரும், அந்த போய்ட்டு ஆக்ஸ் வரும், அந்த போய்ட்டு சனமி வந்து விட்டுவான், மாற்றி இருப்பாங்களோ. என்னோட டெக்னிக் எதுவுமே வெளில வர மாட்டேங்குது, என்ன ஒரு காரணமா இருக்கும், எதுக்காக என் டெக்னிக்லாம் வெளில வரல? ஒருவேளை அவன் போட்ட பிளட் டீமன் டெக்னிக் தான். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவனோட பிளட் இல்லை, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த மரம் இருக்குல்ல பின்னாடி வளர்றது, அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொக்குசுபோட பிளட் வந்து அப்படியே உறிஞ்சி இழுக்குதான். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இவனோட பவருங்கிறது போயிட்டு இருக்கு இப்போ. அண்ட் அதே சமயத்தில் மியூச்சரோட பிளேடு வந்து ரெட் கலர்ல இருக்கு. அண்ட் ரெட் பிளேடு பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சியோட பிளேடு, யோரிச்சியோட சக்சஸரோட பிளேடு. அண்ட் இப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னா இவனுக்கு வந்து ஞாபகம் வரும், ஆமாம் நீ சக்ஸஸராக தேர்ந்தெடுக்க போகிறது யார், அதுக்கான பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோரிச்சிட்ட கேட்டிருப்பான். அதுக்கு யோரிச்சி என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா இது வரைக்குமே நம்ம கூட ரைவலாக வர வரைக்குமே யாருமே என்ன வரல, ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது, அண்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளோட பர்ஃபெக்டான டெக்னிக் வந்து பார்த்தோம்னா மறைஞ்சு போயிடும். இங்கே பாரு, நம்ம வந்து பார்த்தோம்னா பெரிய புள்ளிலாம் கிடையாது, இந்த உலகத்தில் இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக நம்ம இருக்க போகிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அண்ட் அதே சமயத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஃபியூச்சரில் நம்மளை சர்பாஸ் பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க டேலண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற மாட்ட போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அதனால நீ ஒன்றும் பெருசாக கண்டுக்காத, ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம யோரிச்சி. இந்த போட்டு இவனை சொல்லுவான் அப்படின்னா பிரதர் உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா, அந்த எக்ஸைட்மெண்ட் உனக்கு ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்கே சனவி வந்து கத்துவான்னு சொல்லிட்டு இந்த போட்டு சனவி கத்துவான். இந்த போட்டு ஒன்டே இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறப்பாங்க, நமக்கு அப்புறம் பிறப்பாங்க. இந்த போட்டு ஒருத்தனை பார்த்தியா, அவனோட ஸ்டீலை பார்த்தோம் அப்படின்னா உன் கத்தி மட்டும் ரெட்டாக மாற்றிருக்கான், நல்லா இருக்குல்ல, இவங்க நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, நம்மளை கிளைம் பண்ணிட்டாங்க, சொல்லப்போனோம் அப்படின்னா நம்மளோட ஹைட்டாகவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம 3 பேர், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா சனமி, கியோமே, மியூச்சிரோ வெற்றிகரமாக நம்ம கொக்குசுபோட தலைந்து பிஹேட் பண்ணுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதோட இந்த சாப்டர் முடிக்கிறோம். ஸோ நல்ல ஒரு சாப்டர்னே சொல்லலாம். அண்டு உங்களுக்கு இது புரியாமல் கூட இருந்திருக்கலாம், என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நம்ம கொக்குசுபோ எதுக்கு மியூச்சர் வந்து யோரிச்சியோட சக்ஸராக தேர்ந்தெடு, அதாவது எப்படி சொல்கிறது நினச்சி பார்த்தாரு அப்படிங்கிறத காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெல் டாஞ்சிரோ இருக்கானே சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டாஞ்சிரோ கிடையாது.
ரைட். டான்ஜிரோங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் பிரீத்திங்கை வீல்டிங் பண்ணிட்டு வர ஒருத்தவங்க. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா லைக் அந்த பரம்பரையாக பார்த்தோம் அப்படின்னா அதை பாதுகாக்கிற ஒருத்தவங்க, அதை வந்து கற்றுக்கிட்ட ஒருத்தவங்க. பட் நம்ம மியூச்சுரோக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மட்டும் ஒன்றுமே கிடையாது. அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம டான்ஜிரோனோட கத்தி வந்து ரெட்டாக மாற்றுறப்ப அது யுரிச்சியோட கத்தி அங்கே இருக்கிறது. அவன் வந்து சும்மா ஏதோ ஒரு ஸ்டீல் இல்லைன்னா அவன் பழைய கத்தி வச்சுக்கிட்டு ரெட்டாக மாற்றிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். பட் அந்த மட்டும் எதுவுமே அங்கே நடக்கல. இந்த போட்டு மியூச்சுரோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் அவன் யூஸ் பண்ணுற கத்தி அவன் ஒன் ஹேண்டடாக இருக்கான். அவனோட ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகலை. அவனோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளோ ஊண்டாயிருக்கான். அந்த சமயத்தில் மாத்திரான் அப்படிங்கிறப்ப நம்ம யுரிச்சியோட சக்ஸஸர் மியூச்சுரோன்றதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன ப்ரோ வீடியோ வந்து லேட்டாக வச்சு கேட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்களா டைம் போகிறதே தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 சாப்டருக்கு மேலே கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் லவ் யூ ஸோ மச்.